السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يضيع أجر المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: العلماء ورثة الأنبياء لم يورثوا دينارا ولا درهما، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கும் மிகுந்த கண்ணியத்திற்கும் உரித்தான பாலக்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாக பெருமக்களே, மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் நிர்வாகிகளே, உலமா பெருமக்களே, மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளே, உலமாக்களை கண்ணியப்படுத்துவதற்காக சிரமங்களை பொருட்படுத்தாமல் வாழ்த்து கூற வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்துடைய சான்றோர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களது உலமாக்களை கபூல் செய்தருள்வானாக. அவர்களின் சேவைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இஹ்லாஸோடு இஸ்திகாமத்தோடு மரண காலம் வரையிலேயும் ஒரே இடத்தில் நிலைத்து நின்று சேவையாற்றும் நிகரற்ற தௌஃபீகை அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த உலமாக்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹ் ஹயாத்திலும் ஆரோக்கியத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அருமையானவர்களே, எங்களது மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையுடைய செயலாளர் அவர்கள் முத்தாய்ப்பாக முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டாங்க. இதுக்கு பிறகு ஒரு விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நம்முடைய மனதில் நாம் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலமாக்கள், இந்த மெஹ்ராபில் நிற்கக்கூடிய உலமாக்கள் 10 ஆண்டு காலம் ஒரே முசல்லாவில் நிற்கக்கூடிய வாய்ப்பை நம்ம தந்திருக்கிறார். இது சாதாரண சேவை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் விடாமல் செய்த ஒரு சுன்னத். இமாமத்தை பெருமானார் விடவே கோச்சிக்கிட்டு எங்கேயுமே ஒரு 10 நாள் படுத்திருக்கிறார். விடாமல் செய்தார்கள். எந்த அளவு என்றால், அவர்களின் இறுதி நேரத்தில் 2 கால்களின் விரல்களும் மண்ணில் இழுபட்ட நிலையில் மஸ்ஜித் நபவிக்கு தொழுவார்கள். அதனால இமாமத்து செய்யக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு, அவங்களுடைய வாரிசு. இந்த உலமாக்கள் எப்படிப்பட்ட இடத்தில் நிற்கிறார்கள் என்றால், அவங்கள சாதாரண அசரத்து இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இதெல்லாம் பல பேர் பேசுகிறார். இந்த ஆழமான செய்தியை நாம் எல்லோரும் உள்வாங்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மனிதர்களை மனிதர்களோடு இணைக்கிற வேலை செய்கிறார். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அது வியாபாரமாக இருக்கட்டும். வியாபாரிகள் பொருளை ஒரு இடத்திலிருந்து வாங்கி இன்னொரு இடத்தில் கொடுக்கிறார்கள், அதில் லாபம் சம்பாதிக்கிறார்கள். முழு உலகத்துடைய இயக்கமும் பொருளாதாரத்தை மையமாக வைத்து இயக்கப்படுகிறது. ஆனால் இந்த முசல்லா, இந்த இமாமத், அங்கே நிற்கக்கூடிய இமாம் பின்னாடி இருக்கிற அல்லாஹ்வுடைய அடியார்களை
அல்லாவோட இணைக்கிறதுக்காக முன்னாடி நிற்கிறார். அல்லாவோட இணைக்கிறதுக்காக நிற்கிறார். இவர்களுக்கு இமாமாக இருந்து நான் தொழுக வைக்கிறேன். உண்மையானவர்கள எல்லாருடைய தொழுகைக்கும் தலைவராக இமாம் நிற்கிறார். அவங்க தொழுகை எல்லாருடைய தொழுகையும் நிரப்பமாக ஆக வேண்டும் என்று நெருப்ப கட்டிக்கிட்டு நிற்கிறார். சும்மா ஏனதானெல்லாம் தொழுக வைக்க முடியாது. அந்த அபுதல்லாஹ் கண்ணக தரா, நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அப்படி நீங்க அல்லாஹ்வை பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் அவன் உங்களை பார்க்கிறான்னு தொழுங்கன்னு ஸல்லல்லாஹு சொல்றான். எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுக வைக்கிற பொழுது இந்த இமாம் 100% கவனம் செலுத்த வேண்டும். தொழுகைக்குள்ள அவருடைய கவனம் இருக்கும். அல்லாஹ் என்ன பார்க்கலாங்கிற உணர்வோடு இமாம் தொழுக வைக்கும். எல்லாருடைய தொழுகையும் கூட உது சரியாகணும், குளிப்பு சரியாகணும், நியத்து சரியாகணும், எல்லா விஷயங்கள்லையுமே பர்ஃபெக்டா அவர் இருக்க வேண்டிய நிலை. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன்தான் எப்பயாவது ஒரு தடவை அத்தகையாத்து இருப்பு இருக்கிறதுக்கு முதல் அத்தகையாத்து இருப்பா இல்லை இது 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தாங்கிற சந்தேகம் வந்துருச்சுதான் உயிர் போயிடும். சஜிதாவில் இருக்கும் போது எந்திரிச்சு உட்கார்றதா மேல போறதா இந்த 2 கட்டம் இருக்கு. அப்படி இருக்க போகும்போது உட்கார்றதா இருக்கு. 2வது ரக்காத்தானா 3வது ரக்காத்தா சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த உடம்புல வேர்த்து ஒரு மாதிரியாக உயிர் போற மாதிரியான வலி. இது பொம்பளை புள்ள பெக்கிறப்ப ஏற்படுற வலி மாதிரி. அருமையானவர்கள யாராலும் இதுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ரஹ்மான் சமயங்களில உட்கார வச்சிருக்கோம். 2வது ரக்காத்துல தான் இருக்கு உட்கார்றாங்க, உட்கார வச்சிருக்கோம். எங்க புத்திசாலித்தனத்தால் உட்கார்றது இல்லை, எங்க எஜமான நீங்களை உட்கார வைக்கலாம். நீ அவமானம் பெயராத சமயத்தில் ஏறி போட்டுலாம். 2 முடிஞ்சுடா 3க்கு தான் போகணும் வந்து மேலே போகும், மேலே போகும். அருமையானவர்களே இப்படி ஒவ்வொரு வக்திலையும் எல்லா கவனங்களையும் ஓரம் கட்டி இந்த தொழுகையில் அவர் ஈடுபாட்டோட தொழுக வைக்கிறார். நீங்க எல்லாம் யோசிக்கணும், உங்களுடைய தொழுகைகள் அல்லாஹ்விடம் மக்பூல் ஆகிறதுக்கு இமாம் காரணமாக இருக்கும். எந்த தொழுகையை பற்றி கியாமத்தில் முதலாக விசாரிக்கப்படுமோ, எது சரியானால் ஒரு மனிதனின் வாழ்க்கையே சரியாகுமோ, வாழ்க்கை முழுவதையும் சீர்படுத்துகிற உம்முல் இபாதத்தாக இருக்கக்கூடிய தொழுகைக்கு முன்னணியில் இருப்பவர் இமாம். அதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது பெருமானாருடைய வாரிஸ். இவர் ஆற்றக்கூடிய அறப்பணிகள் என்ன தெரியுமா? தொழுகை எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அவர் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துவா செய்ய, நம்ம சார்பாக எல்லோரும் சார்பாக 5 வக்து தொழுகைக்கு பிறகும் இமாம் கையேந்தி நம்முடைய நலனுக்காக வேண்டி துவா செய்கிறார். திற்றவனுக்கு இமாம் துவா செய்கிறார். விளங்குதுங்களா? உதவி செய்கிறவருக்கும் துவா செய்கிறார். முனாஃபிக்குக்கும் சேர்த்து துவா செய்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு துவா செய்கிறார். 5 வக்தும் உங்களின் நலன் கருதி பிரார்த்திக்கக்கூடிய ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவு செய்யக்கூடிய இந்த நிறைவான துவா இமாம் ஓதுகிறார். நாம் ஆமீன் என்று சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எங்களின் இபாதத்தும் எங்களுடைய துவாவும் இந்த இமாமோடு அல்லாஹ் சம்பந்தப்படுது. கொஞ்சம் கவனம் செலுத்திப்பார். இமாம் அத்தோடு இல்லை, இது 24 hours, இது சேவை. இது 5 வக்து தொழுகைன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. விளங்குதுங்களா? இப்போ இமாம் தொழுகை வச்சு முடிச்சிடுறாரு. விளங்குங்களா? அதுக்கு பிறகு ஃபஜ்ரா இருந்தால் தாலீம் செய்வார். தினமும் ஒரே விஷயத்தை தினமும் சொல்ல முடியாது. ஒரே விஷயத்தை தினமும் சொல்ல முடியாது. அதுக்கு தயாராக வர முடியாது.
அவர் 7 நிமிஷம் பேசட்டும், 10 நிமிஷம் பேசட்டும், 1/4 மணி நேரம் பேசட்டும், அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு முன் தயாரிப்பு என்பது அவர் முன்னாடி இருந்தே தயாரிப்பு பண்ணணும். எடுத்தோன்னு அவர் அவளியா அந்த வாயில் அப்படியே வர்றது அருவி மாதிரி கொட்டுறதுக்கு அவர் அவளியா இல்லை, அவரும் சாதாரண மனிதர், அவருக்கும் பொண்டாட்டி இருக்கு, இது பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கு, பிள்ளை இருக்கு, இத்தனை பலாபத்திற்கு இடையில தான் இமாம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹ் தினமும் ஒரு விஷயம் சொல்லுவார். நாம் சொர்க்கம் போறதுக்காக வேண்டிய அனுதினமும் கவலைப்பட்டு நசீகத்து செய்யக்கூடிய எந்த அத்தாவாவது தினமும் அவனுக்கு நசீகத்து செஞ்சிருக்கிறாரா? எப்பயாவது கூப்பிட்டு சொல்லுவார், வா அத்தா சொல்றதை கேளு, அத்தா நல்லதுதான் சொல்லுவேன், நீங்க கேட்டாலும் சரி கேட்கலைன்னாலும் சரி, நீங்க சொர்க்கம் போகணுங்கிற ஆழ்ந்த கவலையை தினமும் உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஒரு இமாமுக்கு கொடுத்து அந்த இமாமுடைய கல்வியில் அல்லாஹ் போட்டு அல்ஹமனி ரப்பி சில விஷயங்கள் அவர் பேச வந்தது அவரால் பேச முடியாது. பல நேரங்கள்ல இது எங்க வாழ்க்கையில நிதர்சனமாக நடக்கக்கூடிய உண்மை. பேச வந்தது ஒண்ணு, நாங்க பேசுறது ஒன்றாக இருக்கும். அந்த சபையில யாராவது ஒருத்தர் இருப்பார், அவருக்காக வேண்டிய அந்த தலைப்பு எல்லாம் மாத்திருக்கும். ஆரம்பிச்சது அதுதான், ஆனா போறது அவருக்கு செத்து. யார் உங்கள்கிட்ட எதுவும் சொன்னாங்களா? அப்படியே எங்க குடும்பத்துல நடந்தது அப்படியே சொல்றீங்களே, அவன் எதுவும் சொன்னானா, இவன் எதுவும் சொன்னானா, எல்லாம் நடக்குதா இல்லையா? இமாம் என்பவர் மெஹராபிலே இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் விஷயங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை அல்லாஹ் கொடுக்கலாம். சில பேர் கேட்டுட்டு அப்படியே திருடங்க கையில தேர் கொட்ட மாதிரியே அப்படியே இன்னைக்கு இந்த போட்ட போடு இது போதும், அது சந்தில்ல வெளியில சொல்லிடக்கூடாது அப்படின்னு போறவங்க இருக்கிறார்கள், தாங்க முடியாம கேட்கிறவங்க இருக்கிறார்கள். இமாமுக்கும் உங்களுக்கு மத்தியில் மானசீகமான ஒரு தொடர்பு இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹயாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் খিলাফத்தில் இருக்கிறார்கள், ஆட்சியாளராக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். அந்த கனவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வைக்கிறார்கள். அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு ஒரு அம்மா வாசல்ல பேரித்தம்பழத்தை கூடையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிட்டு வர சொல்லி நபியே எல்லாத்தையும் வரிசையா கொடுக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி வாயில போட்டுட்டு திருப்பி கையை நீட்டினார்கள். ஒன்றுதாண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டான். இந்த ராத்திரி பார்த்த கனவு. ஃபஜ்ர் தொழுகையில வருகிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்கிறார்கள். எந்த இடத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கனவுல தொழுதாங்களோ அந்த இடத்துல இருந்து தொழுகிறார்கள். தொழுகை முடிஞ்சிச்சு. ஒரு அம்மா வாசல்ல நின்று பேரித்தம்பழத்தை கூடையில வச்சிருந்தாங்க. அது கொண்டு வரப்பட்டு அமீருல் மூமினுடைய கையில கொடுக்கப்படுகிறது. அமீருல் மூமினே வரிசையா கொடுத்துட்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வாயில போட்டு நீட்டினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நைட் உனக்கு கொடுத்துருந்தா அப்ப நான் திருப்பி கொடுத்துருக்கேன். நபி கொடுத்திருந்தால், இரண்டாவதாக கொடுத்திருந்தால் இப்ப நான் கொடுத்திருப்பேன். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீடு வேற இடத்துல, அலி ரலியல்லாஹு அன்ஹு வீடு வேற இடத்துல, இருவரும் இந்த கனவை பார்த்திருக்கிறார்கள். பெருமானார் இருவருடைய கனவிலும் சங்கமித்திருக்கிறார்கள். நாம் யோசிக்க வேண்டும், முஸல்லாவில் நிற்கிற இமாம் அத்துணை குடும்பத்தோடும் தொடர்பு. சாதாரண பாகிஸ்தானை நினைக்காதீர்கள். எத்தனை உடைந்த உள்ளங்களை சரி செய்யும். கவலைப்படாததா, துவா செய்யறதா சார், எல்லாம் ஒரு ஆகத்தை தருவாங்க, நிம்மதியை தருவாங்க. அஜர்த்து நீங்க கையை வச்சு தடையிட்டீங்க, அஜர்த்து பிறகு நான் நல்லா இருக்கேன். எத்தனை பேர் உங்களின் உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலாக ஒரு பள்ளிவாசலுடைய இமாமை வைத்து எத்தனை கிறுக்கு முடிச்சவனுக்கு சரி செய்யப்பட்டிருக்கு. எத்தனை புருஷன் கொண்டாட்டிக்கு மத்தியில பிரச்சனை வந்து விவாகரத்துடைய நிலை வருகிற பொழுது இமாம் தலப்பட்டு போயத்தா மாமுத்தா ஒரு பொண்ணை தலாக்கு சொல்லிடக்கூடாதுமா, மன்னிக்கணும்ப்பா, மறைக்கணும்ப்பா,
எல்லாம் உன்னையும் மன்னிப்பாத்தா, பொறுமையா இருக்கணும்தா, விட்டு கொடுக்கணும்தா. என்ன சச்சா மகளா பெரியத்தா மகளா அந்த பிள்ளை, இவன் என்ன மாமு மகனா? இல்லையே, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் எனக்கு காசு கொடுக்கவும் போறது இல்லை. பஞ்சாயத்து பண்ணி வச்சா அவன் 5000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறான் எனக்கு. இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த இரண்டு உள்ளங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று என் தேவையை பிற்படுத்தி சாப்பிடுவதை பிற்படுத்தி அந்த இருவரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பதற்காக அவர்களுக்கு பணிஞ்சு குனிஞ்சு அவன் வேகப்படுறான், அந்த பொம்பளை வேகப்படுது. இந்த ரெண்டையும் நம்ம கோபப்படக்கூடாது, தம்பி நீ கோபப்படக்கூடாதுப்பா, கோபப்படாதப்பா சொல்லி சமாதானப்படுத்தி 1 2 3 4 சிட்டின்னு பேசி இவங்களை ஒன்றிணைத்து வைக்கிறார் ஒரு இமாம். அதுக்கு ஒரு 4 பிள்ளை பெற்றுறாங்க, நல்லா இருக்காங்க, பேர் வைக்கவெல்லாம் ஆச்சரியத்தை கூப்பிடுறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப நீங்க யோசித்து பாருங்கள், உடைந்த உள்ளங்களை ஒன்றிணைக்கக்கூடிய புனித பணியை முஸல்லாவில் இருக்கக்கூடிய இமாம் செய்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மஹல்லா மக்கள் இமாமை நோக்கி ஓடி வருகிறார்கள். அதற்கு எப்படிங்க ஹஜரத்து, அதற்கு வீடு கட்ட போறாங்க ஹஜரத்து, அதற்கு இடம் வாங்க போறாங்க ஹஜரத்து, அதற்கு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் ஹஜரத்து, அதற்கு பையனுக்கு பொண்ணு பார்க்கிறேன் ஹஜரத்து. உங்களுடைய பிறப்பு முதல் உங்க பிள்ளைங்க காதல வாங்கு சொல்றதில் இருந்து அவனுக்கு ஜனாசா தொழுக வைக்கிற வரையிலையும் ஒரு இமாமின் கடமையும் சேவையும் மேலுகிறது. எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஒரு விஷயத்தை நாம் வழங்க வேண்டும். இமாம் அவர்கள் இந்த மக்களோட அவங்க பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதி, பிள்ளைங்களுக்கு டியூஷன் வாத்தியார் எவ்வளவு பார்க்கணும்? ஒரு சப்ஜெக்டுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய், என் பேத்திக்கு 3000 ரூபாய், ஒரு சப்ஜெக்டுக்கு 3000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து 50 பிள்ளைங்களை வச்சு அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு 3000 ரூபாய், 50 பிள்ளைக்கு எத்தனை லட்சம்? நீங்களே சொல்லுங்க. 1.5 லட்ச ரூபாச்சா? 1.5 லட்ச ரூபாய் எங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுத்துச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நாங்கள் 50 பிள்ளைகளை வச்சு ஓடிப்போம், நாங்கள் 50 பிள்ளைகளை வச்சு. நாங்கள் பணக்காரன் அதுக்கு ஆசைப்படலை, கார் வாங்கி போகணும்னு ஆசைப்படலை, உங்களை கூட்டிக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். எந்த இமாம 25 ரூபாயை தாண்டின ஒரு இமாம சொல்லுங்க. 25,000 ரூபாய் சம்பளம், ரொம்ப கூடுதல் சம்பளம். 36 வருஷம் ஆச்சு. 1990 முகமது புறாவுக்கு வந்தேன். நீங்க 2026 24 ரூபாயை தாண்டல. அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்யலாம், அந்த சம்பளத்திலேயே அல்லாஹ் பரக்கத் செய்யலாம். நிம்மதியா இருக்கேன், கவலை இல்லாம இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் நல்லா வச்சு. அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யோசிப்பார். யாராவது உங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். நம்மள்ட்ட ஓதுனவே 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான், நம்மள்ட்ட ஓதுனவே 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினான், நம்மள்ட்ட ஓதுனவே 10 வீடு கட்டி வாடகைக்கு போட்டுட்டான். சோமாரிங்களா? ஒரு அத்தர் பாட்டு கூட கொடுக்க மாட்டேன், பாட்டியா போகும்போது காலில் விழுகாத குறையா துவா செய்ய வெளிநாட்டுக்கு போறேன், இந்த வேலை அமைஞ்சிருன்னு அப்படி இப்படி பக்கீர் சாவுக்கு சோறு கொடுத்துருக்கேன். அதோட பக்கீர் சாவோட சேர்த்து நம்மளை கூப்பிட்டுருக்கேன். யதார்த்தமான நிலைய சொல்றேன். 3 பேருக்கு இந்த முன்னாள் ஒரு ஆளு நான் பாலார் வந்தேன்னு அந்த சஃபர் மாசத்துல ஒரு தட்டுல அரிசியும் கோழி முட்டையும் கொண்டு வந்தாங்க. கோழி முட்டைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் தலையில் தடவி அத்தனை பேருடைய முசீபத்தையும் அந்த முட்டையில வச்சு நீயும் கொண்டாட்டியும் செத்துப்போம் அப்படின்னு எங்களை பீடையை கழிக்கிற இடமாக நீங்கள் பார்த்தாலும் நீங்க சொர்க்க வாசலை தட்ட வேண்டும் என்ற அக்கறையோடு இன்று வரையிலே தெரிந்தே செய்யும். நீங்க கூட்டிட்டு போனார், அது ஓடி பார்க்கலாம் போயிட்டு சரி உட்கார்ந்தாங்க. யாருக்கு தான் முடியல, மயனுக்கு கத்தனா பண்ணி போட்டிருக்காரு, சிகப்பு போட்டி ஓதி விடுறாரு.
சொல்லலாம். அதுல ஓதி விடுங்க. நீங்க இந்த உலமாக்களை எதுக்கு பயன்படுத்துறீங்க? அவங்கள எங்க ஓதி விட சொல்றீங்க? சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை எதையாவது நம்ம குறையா எடுத்தோமா? மஹல்லாவாசிக்கு தெரியல, அவருக்கு விளக்கம் புரியல அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்படி பல்வேறு சோதனைகள், பல்வேறு கஷ்டங்கள். ஒரு ஜும்மா பயான் புள்ள பெற்றெடுக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாரம் பூரா தயார் செஞ்சு ஒரு ஜும்மால பயான் பண்ண ஆரம்பிக்கும் போது 10 பேர் கூட உட்காந்து அஜத்து தூணை பார்த்தே பேசணும். எங்க பள்ளியில் அந்த நிலையில் அல்ல பறக்கத்தான் மக்கள் வச்சிருக்காங்க. தூணை பார்த்தே கண்ணியமிக்க சகோதரர்களே, பயான் முடிகிற நேரத்தில் எல்லாரும் திட்டு ஓடியார். இந்த முன்னாடி இருக்கிற 10 பேர் சீக்கு கோழி மாதிரி தலையை கீழே போட்டு துணியாக விட்டே போயிடுவாங்க. இதை நீங்க உங்கள யாராவது ஒரு படிச்சாலுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்க 10 அசரத்து மாதிரி சீக்கு கோழி மாதிரி தலையை தொங்க போட்டுருந்தா மண்டையை உடைச்சிருக்கோம். நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி உட்காந்து தாடியை வச்சுக்கிட்டு தொப்பியை வச்சு தூக்கிட்டு இருக்கீங்க. கோபம் வருமா உங்களுக்கு? எங்களுக்கு என்னைக்காவது கோபம் வந்திருக்கா? பாவம் இப்பயாவது தூங்குறாரு, தூங்கணும். பாவம் வீட்டுல என்ன பிரச்சனையோ தூங்கணும். உங்களுடைய குழந்தைக்கு பிறந்துருச்சுன்னு சொன்னா எந்த நிமிஷமா இருந்தாலும் கூப்பிடுறீங்க. நான் ஜாமமா இருந்தாலும் வரும். ஓதி பார்க்கறதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் இல்லை, எந்த நேரமும் கூப்பிடுறாங்க. சங்கமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகல நிலைகளிலேயும் உங்க குடும்பத்தில் ஒருவனாக, உங்க மனைவியோடு, மகளோடு, உங்களுடைய மகனோடு, உங்களுடைய மருமகளோடு இரண்டரை கலந்து குடும்பத்தில் ஒருவனாக பேசி குடும்ப பஞ்சாயத்துகளை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு உயிர் இருக்கிறது என்றால் உங்களுடைய மகளாவுடைய இமாம். அதை நீங்க எப்படி வச்சுக்கணும், எப்படி நீங்க கொண்டாடணும்? பெரும் பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. வருஷத்துல ரமலான் வருது, பக்ரீத் வருது. இது வரைக்கும் 100 ரூபாய் காசு கையில கொடுக்காதான். எங்க பள்ளிவாசல் 27க்கும் காசு வராது, பெருநாளைக்கும் காசு வராது, பக்ரீத்துக்கும் வராது. நம்ம ஏதாவது கொடுத்தா வாங்கிட்டு போயிடும். எங்க முத்தவள்ளி இருக்கிற வரைக்கும் அஜத்துக்கு காசு போடுங்கன்னு அவர் வாங்குவார். அவர் முடிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க, உங்க குடும்பத்தின் அத்தனை பிரச்சனைகளுக்கு இந்த இமாம் காரணமா இருக்காருல்ல. என்னைக்காவது வாரத்தில் ஒரு நாள் அஜத்து நம்ம வீட்டில் வாங்க சாப்பிடலாம், நேர்ச்சை இல்லாம நியத்து இல்லாம சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அன்பா முகப்பத்தா கூட்டிட்டு போய் ஒரு சாப்பாடு கொடுத்து நான் ஒரு 500 ரூபா செலவு வச்சுருக்கேன். அவங்க குறைஞ்ச சம்பளத்தை வச்சுருக்கீங்க, என்ன செய்ய? பிள்ளை இருக்கு, ஃபீஸ் கட்டணும், ஆஸ்பத்திரி செலவு இருக்கு. உங்க குடும்பத்துக்கு ஆகிற மாதிரி எங்களுக்கு ஆகுமா? எங்க கொண்டாட்டியும் ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சா காசு கேட்காம அஜத்து கொண்டாட்டின்னு சும்மா விட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க. கடனாளிகளாக உலமாக்கள் இருக்கிறார்கள், கஷ்ட நிலையில் இருக்கிறார்கள். சர்ச்சில் இருக்க பாதிரிமார்கள் சொர்க்கவாதிகள் மாதிரி சுழாவி கொண்டு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற உலமாக்கள் பரதேசிகளாக காட்சி தருகிறார். இந்த அவல நிலைகள் எல்லாம் நீக்கப்படும். 10 ஆண்டு காலம் ஒரு பள்ளியில் ஒருவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே பெரிய சாதனை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன். அழகாக தன்னுடைய செயலை ஆக்கி கொண்டவருடைய கூலியை அல்லாஹ் வீணாக்குறதே இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். எனவே அருமையான பெருமக்களே, நிர்வாக பெருமக்களே, உங்க இமாம் உங்களுடைய குடும்பத்தில் உங்க பிள்ளை, உங்க இமாம் உங்க குடும்பத்தோட பிள்ளை, உங்க மஹல்லாவுடைய பிள்ளை. ஒரு ஆள் கொடுக்க கூடாது. ஒரு ஆள் கொடுத்தா நிறைவா எல்லாருமே சேர்ந்து நீங்க அரவணைச்சு பாருங்க. அந்த இமாம் அந்த மஹல்லா விட்டு போக மாட்டார், அங்கேயே இருக்கணும்னு நினைப்பார். எனவே இந்த 10 ஆண்டு காலம் சிறப்பான பணி செய்து, மக்தபை பார்த்து, நிர்வாகத்தை அனுசரித்து, குடும்பங்களை அனுசரித்து, நோயாளிகளை அனுசரித்து, சகல காரியங்களிலேயும் சகல இன்ப துன்பங்களிலேயும் கை கொடுத்து நிற்கக்கூடிய நின்ற இந்த உலமா பெருமக்களை நான் அல்லார வாழ்த்துகிறேன். அல்லாஹ் இந்த உலமாக்களை கபூல் செய்தருள்வானாக. இவர்களின் சேவைக்கு கரம் கொடுத்து ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. வருங்காலங்களில் நமது உலமாக்களை நமது குடும்ப பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க
கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களின் தேவையை குறித்து யார் வீட்டு வாசலுக்கு போய் நிற்காமல் நீங்களே முன்வந்து எங்களின் தேவைகளை நிறைவு செய்து வைக்கக்கூடிய விசால உள்ளத்தை அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாங்கள் உயிர் உள்ள காலம் வரையிலையும் உங்களுடைய நலனுக்காக, கயிறுக்காக, மக்களின் நல்வாழ்வுக்காக இரு கரமேந்தி அல்லாஹ்விடம் நிச்சயமாக பிரார்த்திக்கின்றோம், பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை கபூல் செய்வானாக என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன்.